போல மறைநூல் அறிஞர்களைப் போலத்தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக வந்தவரை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதத்தின் ஒட்டுருவம் இந்த இயேசு கிறிஸ்து. மனித உருவே அவர்தான் என்று சொல்வான் பிலாத்து. அன்பார்ந்தவர்களே, அந்த பிலாத்தை போல நாம் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக ஏற்றுக்கொள்வோமா? இறை மகனாக நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோமா? இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை மனிதனாக ஏற்றுக்கொண்டான். நாம் எல்லோரும் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் இறை மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் உண்மை எங்கு இருக்கிறதோ அந்த பக்கம் இருக்க நாம் முற்படுவோம். பொய்மை எங்கு இருக்கிறதோ அங்கு நாம் சாயாமல், நீதி எங்கு இருக்கிறதோ அங்கு தலை நிமிர்ந்து நீதிக்காக போராட இந்த இயேசுவை போல நாம் துணிந்து நிற்போம். நன்றி. மனிதனை தண்டிப்பது எப்படி? எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு. இவர் தன்னை கடவுளின் மகனாக்கிக் கொண்டார். அதனால் எங்கள் சட்டப்படி இவர் சாக வேண்டும். இயேசுநாதரே, நீர் எங்கிருந்து வந்தவர்? என்ன என்னிடம் ஒன்றும் பேச மாட்டீரா? உம்மை சிலுவையில் அறையவும் உம்மை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு எவ்வித அதிகாரமும் இராது. அதனால் என்னை உம்மிடம் கையளித்தவன் பெரிய பாவத்துக்கு உள்ளானான். இவரை கையளித்தால் பாவமும் பழியும் உண்டாகுமா? இவரை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். இவரிடம் நான் எவ்வித குற்றத்தையும் காணவில்லை. எனவே இவரை விடுவித்து கூடாது. இவரை விடுவித்தால் நீர் மன்னர் செசாரின் நண்பர் அல்ல. இவர் உங்கள் அரசர் அல்லவா? இவர் உங்கள் அரசர் அல்ல. உங்கள் அரசரை நான் சிலுவையில் அறைவதா? செசாரை தவிர வேறு அரசர் எங்களுக்கு இல்லை. ஆளுநர் அவர்கள் குழப்பம் அதிகமாகிறது. அவர்கள் கேட்டதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். யாருங்க? இவரது பழியும் பாவம் என் கரங்களில் ஒட்டக்கூடாது. என் கரங்கள் மீது தண்ணீரை ஊற்று. இவருடைய ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். அது உங்கள் பாடு. இவன் ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டபடி பரபாசை விடுதலை செய்கிறேன். இயேசுநாதரை, யூதர்களின் அரசரை சிலுவை மரணத்திற்கு கையளிக்கிறேன். இயேசுநாதர் யூதர்களின் அரசர் என்ற குற்ற அறிவிப்பு பலகையை உடனெடுத்துச் செல்லுங்கள். சிலுவையில் சிறகு பகுதிக்கு மேல் அதை பொறித்து வையுங்கள். இவர் யூதர்களின் அரசர் அல்ல. இவர் அப்படி சொன்னதாக எழுதும். இல்லை, நான் எழுதியதுதான். போங்கள், இந்த இடத்தை விட்டு போங்கள். சிலுவையில் அறையும் முன் தகுந்த மரியாதைகள் செலுத்த வேண்டாமா? என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். என்ன? அரசனை போல அலங்கரிப்போம். நல்ல யோசனை. தன்னை அரசர் என்று கூறிக்கொண்டவர் அல்லவா அவர் உடுத்தி இருக்கும் ஆடைகளுக்கு பதிலாக இந்த தென்னிற போர்வையை இதோ போர்த்தி ஆகிவிட்டது. யூதர்களின் அரசர் என்று கூறி எல்லோரும் கை தட்டுவோம். இன்னும் அரசராகவில்லை. என்ன? இதோ கிரீடம். இதை சூட்டினால் அல்லவா முள்ளாலான கிரீடம். முள்முடி சூட்டுவோமா? உமக்கு முள்முடி சூட்டுகிறோம். இந்த முள்முடியை இன்னும் அழித்துங்க. இதோ பிரம்பு. இதை பிடியும். இதுதான் உமக்கு செங்கோல். இவரின் அரசே நீர் வாங்கி. அரசனாம் அரசன். முகத்தில் காரி ஊமிடுங்கள். இந்த கம்பை பிடுங்கி அவர் தலையில் ஓங்கி அடிப்போமா? அதுதான் அரசனுக்கு செய்யக்கூடிய மரியாதை. சரி, இவரை சிலுவையில் அறைய வேண்டும் அல்லவா? ஆமா, இவரை கொல்கத்தாவுக்கு கூட்டிக் கொண்டு செல்வோம்.
கீழே விழுகிறார். வேகமா என்னட என்ன இப்போதே தடுமாறுகிறாய்? என்ன இங்கேயே விழுந்து விட்டார்? என்ன துமுறாய் தெருக்களில் மோதித்தார்? எழுந்து நட.
சத்தத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். இயேசு விழுந்தாலும் இயேசுவின் லட்சியங்களுக்கு எந்த தேவாரம், அலங்கார கோரிக்கைகள், சீடர்களின் சிங்கார கனவுகள், இவைகளா இயேசு தடுமாறியதே இல்லை. சரணங்களை சமாளித்து விட்டார். வானமே வசப்படும். வேங்கையோடு மோத வேண்டிய நீ தாந்தையின் அலறலைக் கண்டு அறந்து விடலாமா? ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரே, இயேசுவே, எனது ஆன்ம உணவாகிய தேவ நற்கருணையை அடிக்கடி உட்கொண்டு முடிவில்லாத வாழ்வை காணும்படியாகவும் ஆன்மாவை காக்கும் இந்த உடலையும் புனிதமாய் வைத்திருக்கவும் வேண்டிய மனதை எனக்கு அளித்தருளும். வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிற அகராதி அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் உலக உருண்டையே அவர் உள்ளம் கைகளில் ஓடுகிற ஓடிக்கொண்டுதான்.
குறையாத தங்கம். வழி நானும் நடந்து செல்லவும், நீர் உலகுக்கே தாய் என்பதை உணர்ந்து கொள்ளவும், நீர் இறை சித்தத்தை ஏற்று கீழ்ப்படிந்த அவ்வழியே நானும் நடக்கவும் அருள் தாரும் அம்மா. இவன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கஷ்டப்படுகிறான். என்ன செய்வது? இவன் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி வரை வரமாட்டான் போகிறது. அது அங்கு ஒரு விவசாயி வருகிறான். அவனை பிடித்து 10 நேரம் சுமக்க வைத்து, இங்கே வா. உன் பெயர் என்ன? சீமோன். சீரேனி ஊரைச் சேர்ந்தவன். சரி, இவனுடன் சிலுவையை தூக்கி கொண்டு வா. சரி ஐயா. எவ்வளவு கணக்காக இந்த மரச்சிலுவை பாவம் இந்த அப்பாவினை வைத்து இழுத்து வருகிறார்களே இவர்கள். இந்த அவமானத்தின் சின்னத்தை என்மேல் வைத்து கட்டாயப்படுத்துகின்றார்கள். இதனை சுமக்க மறுத்தால் என்னையும் கொண்டு விடுவார்கள். சரி, இவர்களுக்கு பயந்து கொண்டு கொஞ்ச தூரம் சுமக்கிறேன். என்ன செய்வது? சீமோன், தோழமை தோள் கொடுப்பதிலேயே தொடங்க வேண்டும். வாய்மொழியோடு நின்றுவிட்டால் வகையற்று போய்விடும். பளபளக்கிற பாதரச சொற்கள் சராசரிகளுக்கு உண்ணுகிற பருக்கைகள் ஆவதில்லை. ஊருக்கெல்லாம் அறிவித்துவிட்டு செய்கிற விளம்பர உதவிகளை விட ஆபத்தில் உதவுவது சிறப்பானது. தாய்ப்பாலோ விலையாகி போன உலகில் வசதி இருக்கிற போது மொய்ப்பதும் வறுமையாகிற போது ஓடுவதும் உறவின் இலக்கணம் என்றாகிவிட்டது. காசு வாங்காமலே வீசுகிற காற்றைப் போல பலனை பாராமல் பணியை செய்தான் சீமோனைப் போல சிறக்கலாமே. ஜெபிப்போம். ஆதாமின் வழிவந்த மனித குலத்தை மீட்க வந்த ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு ஆண் மகனும் சிமியோனை போல் மனித நேயம் கொண்ட மனிதனாய் வாழ அருள் புரிவாய். சிமியோனை போல் நாங்களும் உமது பாடுகளை பங்கேற்கும் வாய்ப்பை எமக்கு அளித்தருளும். வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். இப்படி உண்மை கொடூரமாய் சிதைத்து விட்டிருக்கிறார்கள். பின்னர்வையும் ரத்தமும் சேர்ந்து வழிகின்றது. யார் இவள்? ஒரு யூத பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம்! இந்த கூட்டத்திலும் இயேசுவின் முகத்தை துடைக்க முன்வந்திருக்கிறாள். 3 வருடமாய் இவரோடு சுற்றிக் கொண்டிருந்த சீடர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்ட போது கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன துணிச்சல்! மண்ணுக்கு தருகிற மரியாதை கூட பெண்ணுக்கு தருவதில்லை. இறைவன் மீட்டிய சங்கீதத்தில் தாளம் தப்பிய ராகங்களா இந்த பெண்கள். பெண், இவள் தெய்வீகத்தை மானுடத்தில் மொழிபெயர்க்கிறவள். இவள் பூமிக்குள் புதைந்து கிடக்கிற எரிமலை. பிழம்புகள் எழுந்தால் பிரபஞ்சம் தாங்காது. வெரோனிகா வரப்புகளை உடைத்த வரலாற்று நதி. கரைகளை பற்றி கவலைப்படாமல் பாய்ச்சல் சுவடுகளை பயணப்பாதை ஆக்கிக் கொண்டவர். பெண்களுக்கு வேலி போட நினைக்கும் போலிகளே காற்றுக்கு கைவிலங்கு போட முடியாது. ஜெபிப்போம். ஏவாளின் வழிவந்த பெண் குலத்தையும் மீட்க வந்த ஆண்டவரே, வெரோனிகாளை போல் ஒவ்வொரு பெண்ணும் தன் உள்ளத்தில் கருணையும் கனிவும் கொண்டிருக்க செய்வீராக. மனிதனை கண்டின ஒருங்கிய
போல் தள்ளாடி தடுமாறி நடக்கின்றார். என்ன வீரமாய் போதித்தார்? உனக்கு வீரமெல்லாம் எங்கே? நல்ல சீக்கிரம் நேரமாகிறது. கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதியாதே என்னும் எழுதி காயமும் களைப்பும் இயேசுவை கீழே தள்ளிவிட்டன. சமூக மாற்றம் தேடுவோடு தடுமாற்றம் கொள்வது இயல்பானது. காரணம், சோதனைகளில் இருந்துதான் சாதனையாளன் எழுகிறான். வருத்தங்கள் என்பவை வாழ்வில் திருத்தங்களை ஏற்படுத்த இறைவன் தருகிற வாய்ப்புகள். வீழ்ச்சிக்கு கணக்கு பார்க்கிறவன் எழுச்சியை எண்ணி பார்க்க இயலாது. 2ஆம் முறை விழுந்து விட்டோம் என்று இயேசுவுக்கு எண்ணம் எழவில்லை. எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம். தோல்விகள் தொடரும் போது வாழ்வு சோகத்தில் முடிகிறது. நெருக்கடிகள் நேரக்கூடாது என்று மனம் மன்றாட்டு வாசிக்கிறது. நெருக்கடிகள் மனிதரை நெறிப்படுத்துபவை. காட்டாற்று வெள்ளத்தில் காயப்படுகிற கூழாங்கல் சீவப்பட்ட சிங்கார கல்லாய் மேசையில் அமர்வதை நீ பார்த்ததில்லையா? ஜெபிப்போம். ஆண்டவர் அருகில் இருக்கின்றீர். நீரும் இத்தகைய சோதனைகளை அனுபவித்து வென்றீர். அதுபோல் நானும் எனது வாழ்வின் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அமைத்திட மனத்திறனை எனக்கு தாரும். அவரை கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தால் காட்டிக் கொடுத்திருக்க மாட்டேனே. கொஞ்சுவது போல் கொஞ்சி கொடுமை செய்ய தூண்டிவிட்டார்களே கொடுப்பாவிகள். அன்பின் உருவம், ஆளுயிர் ஜோதி, இன்பத்தின் இருப்பிடம், ஈடு இணையில்லா பக்கிசம், உலகத்தின் ஒளி, பூதாரிகளின் அடைக்கலம், எல்லையில்லா கருணை வடிவம், ஏழைகளின் எந்தை, ஐய ஒருவோர் ஆதரவு, ஒப்பற்ற மாணிக்கம், ஓய்வில்லா உபதேசி, அவ்வியம் பேசுவோரின் அநாத ரட்சகர். அக்கு வடிவம் உள்ள 3 ஆட்களிலே 2ஆம் அவரான ஏகசுதனை, ஏசுபரனை, என் குருநாதரை காட்டிக் கொடுத்து விட்டேனே. இனி எப்படி வாழ்வேன், எப்படி வாழ்வேன்? எனக்கு நிம்மதி கிடைக்க வழியே இல்லையா, வழியே இல்லையா? எனக்கு சாந்தி கிடைக்க வழியே இல்லையா? இதற்கு என்ன? எனக்கு மன்னிப்புண்டா? எனக்கு மன்னிப்புண்டா? மன்னிப்பா எனக்கா? எப்படி கிடைக்கும்? கேவலம் அழிந்து போகும் அற்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு அன்பின் வடிவம் அடையா விளக்கு அற்பர்களுக்கு அளித்து விட்டேனே. எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? எங்கே போகிறாய்? உண்ட வீட்டிற்கு 2 நினைத்த சண்டாரா, உனக்கா மன்னிப்பு? சமயம் பார்த்து சாதுரியமாய் கட்டிக் கொடுத்த சதியாரா, உனக்கா மன்னிப்பு? அழிந்து போகும் அற்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவனையே காட்டிக் கொடுத்த பழியாரா, உனக்கா மன்னிப்பு? இல்லை, இல்லை, உனக்கு மன்னிப்பே இல்லை. மன்னிப்பு கிடைக்கும் என்று மதி இழந்து போகாதே. நல்லதொரு வழி காண வேண்டும் என்றால் நாட்டு கொண்டு சாவு. அதோ தெரிகிறது மரம், விரிந்தாளன் கிளைகள் விரும்பி அழைக்கின்றது.
எனக்கு அங்குதான் நிம்மதி. அங்கேதான் அன்பு ஆர்ப்பரிக்கிறது, சாந்தம் சரணமிடுகிறது. என் வாழ்வும் தாழ்வும் அந்த வண்ண மரத்திலேதான். தூக்கு கயிறே துரோகினான், நீயாவது என்னை ஏற்றுக்கொண்டு நீண்டதொரு அமைதியை கொடு. நான் போகிறேன். போகும் முன் ஒரு வார்த்தை, என் முடிவு எல்லோருக்கும் ஒரு பாடமாயிருக்கட்டும். மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆறுதல் துன்ப தடுப்பு அல்ல, துயரக்கடலின் துணை நிற்கிற துடுப்பு. எருசலேம் பெண்களால் அழ மட்டுமே முடிந்தது. அழுகை ஆர்ப்பாட்டமாக புறப்பட்டால் பெண்மை பெருமை பெறும். பெண்ணே, நீ இனி கண்ணில் நீர் எழுதி பார்க்காதே. அடிமைத்தனம் நீச்சல் கற்றுக்கொள்ளும். நீ வெளிகளில் நெருப்பெழுத கற்றுக்கொள். ஜெபிப்போம். அழுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என மொழிந்த இயேசுவே, எங்கள் தாயின் கண்ணீர் வீணாகாதபடி அவர்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் அவர்கள் வழியாக உமது பேரன்பை உணரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். மருமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் சேர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போல இருக்கிறது. தூக்கி நிறுத்துவனை. இப்பொழுது நீர் என்னை தண்டனைக்கு வணங்கினால் இவை அனைத்தையும் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றது. வரும் நாடல் நாற்றுகளையும் இடித்துக் கொண்டு இடம் பெயர்ந்தது. காலில் குத்திய முள்ளுக்காக பயணத்தை முற்றி போடுபவர் இலக்கு இடத்தை அடைய இயலாது. நீரோட்டமும் போராட்டமும் தொய்வில்லாமல் தொடர வேண்டும். முயற்சிகள் இல்லாவிட்டால் முயல்களும் ஆமையாகிவிடும். தடைகள் இல்லாவிட்டால் வாழ்வே விரக்தியாகிவிடும். விதை விழாமல் மரம் கண்பிடிப்பதில்லை. லட்சியவாதி தடைகளை கண்டு சோர்ந்து விடக்கூடாது என்பதை எவ்விடத்தான் இயேசு விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்கிறார். மனிதர்களே, உங்களை வீழ்த்தும் ஆயுதங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். குடிப்பழக்கம், போதைப் பொருள், சூதாட்டம், ஊதாய்த்தனம், வெட்டி பேச்சு, புறப்புரை, இவையெல்லாம் உங்களை வீழ்த்திட கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் விழுந்தவர்களை எழுப்பிவிட முயற்சியும் தன்னம்பிக்கை மட்டும்
மட்டுமே உண்டு. ஜெபிப்போம். இயேசுவே, மூடி இருக்கும் மொட்டுக்கள் மலர கதிரவனின் கதிர் தேவை. வாழ நிற்கும் எங்கள் நெஞ்சங்கள் மலர உன் அருள் ஒளி தேவை. நாங்கள் பாதை மாறி வீழ்ந்துவிட்ட நிலைகளிலிருந்து எழுந்து உன் பாதையின் வழி நடக்க அருள் தாரும். பிதாவின் புதல்வனை பாவி நீயும் காட்டி தந்தாய், பாவி நீயும் காட்டி தந்தாய். இவன் வழி நமக்கு வேண்டாமே, இறைவன் காட்டிய பாதையில் இது போல் சோதனை வென்றிடுவோம். இறைவனின் பாதம் சென்றிடுவோம், இறைவனின் பாதம் சென்றிடுவோம். நிலை இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். என்ன ராஜரீக ஆடை இது? சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையலில்லாத ஆடை. இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். ஆடை இல்லாமல் ஆளுக்கு மதிப்பில்லை, ஆள் இல்லாமல் ஆடைக்கும் சிறப்பில்லை. எனவேதான் ஆள் பாதி ஆடை பாதி என்கிறார்கள். கொலையை விட கொடியது அவமானம். அடுத்தவருக்கு அவமானம் நேர்ந்தால் தனது மானம் காக்கப்படும் என்று நினைப்பது ஒருவித மனநோய். இந்த மனநோயாளிகள் அடுத்தவர்களை அவமானப்படுத்தி தமக்கு பெருமை சேர்க்க முயல்கிறார்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் உம்மை அவமானப்படுத்தாமல் உம் பெயரை பெருமையோடு பேசவும் உமது சாட்சிகளாக வாழவும் எம்மை வழி நடத்தும். பாவம் என்னும் ஆடைகளை தினமும் கலைந்து பரிசுத்தம் என்னும் ஆடைகளால் என்னை போர்த்தி அருளும். ஆடையின்றி இருக்கும் ஏழை எளியவருக்கு ஆடை கொடுத்து உதவவும், அடக்க ஒடுக்கமான உடைகளை அணியும் நல்ல உள்ளத்தை எனக்கு தந்தருளும். இயேசு ஆணிகளால் அறையப்படுகிறார். 3 மணிக்குள் நம் வேலையை முடிக்க வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். எளியவர் ஏற்றம் பெற தன்னை ஏணியாக்கியவர் ஆணிகளால் அறைப்பட்டு நிற்கிறார். வன்முறையே கூடாது என்றவரை வன்முறை வளைத்துக் கொண்டது. அமைதி புறாக்களை உலகம் சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்து கொன்று விடுகிறது. வாழ்நாளில் வாழெடுக்காத இந்த முள்முடி மன்னர் காயப்பட்டதால் வரலாறே காயப்பட்டது. கண்ணுக்கு புலப்படாமல் உருந்து போகிற எறும்புக்கு கூட வாழ்கிற உரிமை உண்டு. கருத்துக்களுக்கு மறுத்துரைக்க இயலாதவர்கள் எப்போதும் நாடுவது வன்முறை. பூமியின் அழுக்கை சலவை செய்ய வந்த சமூகவாதிகளை உலகத்திலே வைக்கக்கூடாது என்கிற வன்முறை வாய்ப்பாட்டு இனி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஆயுதம் தமிழ் எழுத்தில் மட்டும் போதும், வாழ்வில் வேண்டாம். வாழ்விக்கும் வான்மழை போதும், வாழ்வை குறைக்கும் குண்டுமழை வேண்டாம். வலியோரை வலியோர் வதைக்கலாம் என்கிற பக்ர சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த செம்மறியின் ரத்தத்தில் பூமி தம்மை சுத்தம் செய்து கொள்ளட்டும். ஜெபிப்போம். என் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சேவைகளை நான் தொடர்ந்து செய்யவும், நற்செய்தியை எங்கும் பரப்பவும் என்னையே உமக்கு அர்ப்பணிக்கின்றேன்.
ஏற்றுக்கொள்ளும், பயன்படுத்தும். மயக்கம் கலைந்திடுமோ மனித முழுமையிலே மகிமை பிறந்ததுவே இறப்பு நிகழ்ந்திடுமோ இறைவன் வாழ்வும் முடிந்திடுமோ இறப்பு நிகழ்ந்திடுமோ இறைவன் வாழ்வும் முடிந்திடுமோ. மரணம் மனித வாழ்வில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் மாற்றம் பெற்றது. உடலில் பழுதான உறுப்புகளை மாற்றுகிற அளவிற்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது. பிரிந்து போன உயிருக்கு பதிலாய் மாற்று உயிர் பொருத்துகிற வித்தையை மனிதன் இன்னமும் கண்டிடவில்லை. உயிருக்கு மாற்று இல்லைதான். ஆனால் லட்சிய வீரர் உயிருக்கு மாற்றார் கொள்கையை நேசிக்கிறார். உயிரை விற்று கொள்கையை வாங்குகிறார். சிலருக்கு சாவின் தள்ளுபடி வாழ்வாகவும் வாழ்வோ மலிவு விலை சாவாகவும் ஆகிவிட்டது. இயேசுவுக்கு உயிரை விட லட்சியம் பெரிதாக தெரிந்தது. போராளியின் மரணத்தில் போராட்டம் வெற்றி பெறும் என்பது வரலாறு சொல்லுகிற பாடம். உடலை கொல்லுகிறவர்களால் ஆன்மாவை அசைக்க கூட முடியாது. கொள்கை உடையவர் கொஞ்ச காலம்தான் உயிர் வாழ்வர். கோழைக்கு மரணம் தவணை முறையில் வருகிறது. வாழ்ந்த நாட்கள் அல்ல வரலாறு, வாழ்ந்த முறையே வரலாறு. 33 ஆண்டில் தன் மூச்சை முடித்துக் கொண்ட இயேசு 2000 ஆண்டுகளாய் இன்னமும் உயிர் வாழ்வது மரணம் அவரை வெற்றி கொள்ளவில்லை என்பதன் அர்த்தம் தானே. ஜெபிப்போம். உயிர் நீத்த என் அன்பு இயேசுவே, ஒவ்வொரு திருப்பலியிலும் உம்முடைய அன்பை நினைத்து நீர் செய்த அதே பலியை கொண்டாடி உம்முடைய திருவுடலை உட்கொண்டு உம்முடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் கழுவப்பட்டு புனிதம் பெற்று உமக்காகவே வாழும் வரத்தையும் உம் திரு சிலுவையை உற்று பார்த்து வாழ்த்த
பெறக்கூடிய மனத்திடனையும் உமக்காக தாகம் கொள்ளும் மனநிலையையும் எனக்கு தந்தருளும். பிள்ளைகள் மறந்து போவார்கள். ஆனால் அம்மாவுக்கோ தூக்கத்திலும் கூட பிள்ளைகளின் நினைவே விழிவாசல் ஒரு விழித்திருக்கிறது. அவள் இரத்தத்தை பாலாக பருகிய குழந்தைகள் வயோதிக காலத்தில் அவளை ஒதுக்கி விடுகிறார்கள். மனைவி கணவனை விவாகரத்து செய்துவிடலாம். ஆனால் தாய் ஒருபோதும் தன் பிள்ளையை உதறிவிடுவதில்லை. அம்மா அவள் இரக்கத்தின் கவிதை. ஜெபிப்போம். திருச்சபையின் அன்னையே, என்னை திருச்சபையின் உயிருள்ள அங்கமாக மாற்றியருளும். மோட்சத்தின் ராஜ்ஞியான அன்னையே,
என் மரண நேரத்தில் என் அருகிலிருந்து என்னை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்தருளும். வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய திருக்குமாரனை இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்ட காரணத்தினாலே நீர் எங்களுக்காக அனுப்பி எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்க திருவிழமானீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்து அவருடைய வாழ்க்கையினை நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து அவருடைய கல்வாரி இறப்பை நாங்கள் சிறப்பித்து இறந்த இயேசுவினுடைய திருவுடலை எங்களுடைய வீதிகளிலே நாங்கள் எடுத்து வர இருக்கிறோம். உம்முடைய வல்லமையும் கிருபையும் எங்கள் வீதிகளில் இறங்கி இந்த வீதிகளிலே நோயுற்று மனவேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர்தாமே குணமாக்கி உம்முடைய மகிமை இந்த மண்ணிலே மகிமைப்படும்படியாக நீர் கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வல்லமையுள்ள பிதாவை, இந்த தேரனை நீர்தாமே ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த வேண்டும் என்றும் கொண்டாடுகின்றோம். ஆமென். நடுவுலே போங்க பார்த்தோம் வாங்கம்மா நேராவா வரீங்க நடுவில் கேப் விட்டே வாங்குங்க இங்கேருந்து பார்த்தா அந்த தேர் தெரியுற மாதிரி வரானாமா அப்படியே மெதுவாக போங்க மெதுவாகவே போங்க வழி விட்டு வா தலைக்கு போறாங்க தள்ளி மெதுவாக போங்கப்பா முன்னாடி போகிறோம்
அதே மாதிரி கேப் போட்டே போங்க. ஒழிச்சிடாதீங்க. போயிட்டே நல்லா அகலம் சாகாம போங்க. ஒதுக்கி வாங்க. கேப் போட்டுவாங்க. நடுவில் கேப் போட்டுவாங்க.
பார்த்த ஆண்டவரே, அடையாள முறையிலே எங்களுடைய வீதிகளில் எடுத்து வந்திருக்கிறோம். எங்களுக்குள் உம்மிடம் இருந்த நம்பிக்கையை நீர்தாமே அளித்தருளும். நான் எருசலேம் செல்வேன். மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் அடிப்பார்கள், உதைப்பார்கள், கொலை செய்வார்கள். ஆனால் நான் 3ஆம் நாள் உயிர் தொழுவேன் என்று உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டு துன்பங்களை, துயரங்களை தாங்கிக் கொண்ட இயேசுவே, எங்கள் வாழ்விலும் உண்மைக்காய், நீதிக்காய் நாங்கள் வருகிற துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, பாடுகளை தாங்கிக் கொண்டு, பொறுத்து கொண்டு எங்களுடைய குடும்ப வாழ்விலே வருகிற கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் பெரிதுபடுத்தாமல் உம்மை போல உயிர்ப்பிலை நம்பிக்கை நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர்தாமே அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளிலே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவுவதாக ராஜ்யம் வருக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செல்லவில்லை, நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையில் ரட்சித்தருளும். எல்லாம் உள்ள இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. திருவிழா திருப்பலி, ஈஸ்டர் திருவிழா திருப்பலியானது நடைபெற உள்ளது. ஆகவே இறை மக்கள் வளாகத்திலே வந்து அமர்படி உங்களை பணிவன்புடன் பங்கு தந்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு தொட்டு கும்பிடிட்டு வந்துட்டாங்க. பின்னாடி ஆள் வந்துட்டே இருக்கு. தொட்டு கும்பிடிட்டு வந்துட்டே வந்துட்டே